இதான் உஸ்பெகிஸ்தானில் உள்ள திராட்சை பழம். இந்த பழம் வந்து மேக்ஸிமம் காட்டில் தான் இருக்கும். நம்ம ப்ரோ மரத்தில் ஏறியாச்சு பாருங்கள். யாரெல்லாம் வந்து இங்கே பறித்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப ஆபத்தான பாம்புகள்லாம் அங்கே அதிகமாக இருக்குது இந்த திராட்சை மரத்தில். ப்ரோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ கிரேப்ஸ் மரத்தில் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ திராட்சை பழம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு தலைக்கு மேலே ஃபுல்லாக திராட்சை பழமாக தான் இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட். ப்ரோ போடுங்க. ஓ கீழே தூக்கி போட்டிருக்காரு. பழம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். கிரேப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி இல்லை. இது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னென்னா அந்த நான் கீழே போயிட்டுருக்க அந்த மூலிகை தண்ணியில் இருந்து வரக்கூடிய கிரேப்ஸ் மரம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. बहुत मस्त टेस्ट कैसे बोलो भाई? सुपर टेस्ट நல்லா சூப்பர் நல்லா சூப்பர் வல்லே டேய் போடுங்க. நீங்கள் எவ்வளோ திராட்சை பறிச்சிருக்கோன்னு பாருங்கள். இன்னும் மரத்தில் ஜாஸ்தி திராட்சை இருக்குது. நாங்கள் அதை இன்னும் பறிக்கல, நிறைய இருக்குது. அது இருக்கட்டே நாங்கள் ரெண்டாவது வந்து பறிச்சுக்கலாம். இப்போ இது பறிச்சிருக்கோம். இது இன்றைக்கி இவ்வளோ பறிச்சிருக்கோம். இது நாங்கள் ரூமுக்கு கொண்டு போய் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப அதிகம் இருக்குது. ரொம்ப டேஸ்ட் இனிப்பு, ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஜாஸ்தி இனிப்பாக இருக்குது. இது நமக்கு இங்கே வெள்ளத்தில் போட்டு கொஞ்சம் இதை வந்து அந்த திராட்சை நாங்கள் வெள்ளத்தில் போட்டு தண்ணியில் போட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட போகிறோம். ப்ரோ டேஸ்ட் எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்குது. இங்கே நம்ம கடையில் சாப்பிட்ற திராட்சையோட இங்கே இந்த மாதிரி திராட்சை டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நல்லா இருக்குது வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குன்னு சொல்கிறதோட எப்படி சொல்லலாம், இனிப்புலே தேனோட இது அதிகமான தேனோட அமிர்தமான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் காமெடிக்கு சொல்லலாம், நிறைய பேர் காமெடிக்கு சொல்கிற நினைப்பீங்க. வேறு லெவலில் இருக்குது. தண்ணியில் முக்கிட்டு அப்படி சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு.